கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருஷமா அஷ்டம சனி வந்து உங்களை பிரித்து மேய்ஞ்சி எடுத்துருக்குங்க. உடம்புல உசுரை மட்டும்தான் வச்சிருக்குதுங்க. மற்றபடி உங்களை வந்து எங்கெங்கெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் படுத்திச்சு, வேலையை பிடிக்க இருந்துச்சு, ஃபினான்ஷியல் தக்கு, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரியறது, காதலை பிரிஞ்சு போகிறதுங்க, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கூனி குறுக்கின்னுட்டு இருந்த ஒரு வாழ்க்கை தாங்க. நிறைய ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க, அஷ்டம சனி முடிய போகுதுங்க உங்களுக்கு, அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயம் வந்து காட்ட ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு சின்ன விஷயம் கூட வாழ்க்கையில் நடந்திருக்காது. அஷ்டம சனியோட தாக்கம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் கடகராசிக்கு போயிட்டு இருக்குது. எப்போதான் எங்களுக்கு விடியல் வரும், ஏயா இந்த மாதிரி பொய்யா ஊட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கடகராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் மனத்தளவில் ஒவ்வொரு ஜோசிகாரனையும் திட்டாமல் இல்லவே இல்லைங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மாத கிரக பயிற்சிகள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னடா புதுசாக கதையோட போகிறோம், இதை தான் நாங்கள் தான் டெய்லி அனுபவிச்சுட்டு கூட இந்த மாதம் புதுசாக என்ன சொல்ல போறீங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான பேஸ் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% உண்டுங்க. என்ன ரீசன்னா, இந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குதுங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி விலகி வெளில போறாருங்க. உங்களுக்கு தலையில மேல ஏற்றி வச்ச பெரிய பாரம் இறங்க போகுதுங்க. பிரீத் பண்ண போறீங்க, ரிலாக்ஸ் பண்ண போறீங்க, கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாற போறீங்க. இது எல்லாமே இந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி நடக்கும். நீங்க நம்பி இருக்கலாம். அஷ்டம சனியிலேருந்து சனி மாறுற வரைக்கும் அஷ்டம சனியோட தாக்கம் கண்டிப்பா இருந்தே தீரும். ஸோ மார்ச் 30 கிட்டத்தட்ட தான் உங்களுக்கு டோட்டல் கிளியரன்ஸ் வந்து நடக்குங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா மாற்றங்களும் நடக்க ஆரம்பிச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களோட 3, 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல நீச்சமாயிருக்கிறாருங்க. 4, 11க்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, வலுத்து உட்கார்ந்துருக்காருங்க. 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரான செவ்வாய் 12ஆம் இடத்துல விரைய தூக்கஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 6, 9ஆம் அதிபதி குரு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. 7, 8க்கு சொந்தக்காரரான சனி 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடத்துல ராகுவும் உங்களோட 3ஆம் இடத்துல கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்க. இந்த கட்டங்கள்லாம் உங்களுக்கு புரியலன்னா கூட ஓரளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பலன்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருங்க. இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம், குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம், நீங்கள் உங்களோட பேச்சை குறிக்கக்கூடிய இடங்க. இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் போய் 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்போ சனி அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஆல்ரெடி படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ 2ஆம் இடத்த அதிபதியும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னா வருமானத்தில் தடை உண்டுங்களா, குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் எது பேசினீங்கனாலும் பிரச்சனையாக தான் போகுங்க. வருமான தடை கண்டிப்பாக இருந்தே தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தே தீருங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சூரியன் 2ஆம் இடத்தோட அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் போய் பாக்கியம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டுங்க. அந்த இடத்துல போய் உட்காரும்போது வருமானம் கண்டிப்பாக உருவாகும், அதிகரிக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அப்படியே சடனாக நீங்கள் இந்த மார்ச் 15க்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க, எக்கச்சக்க சேஞ்சஸ் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. 3, 12 புதன் உங்களுக்கு யாருங்க, அவர் வந்து கெட்ட பிளான் எடுத்தாங்க. அவன் போய் நீச்சம் அடையிறதுங்கிறது தப்பு கிடையாதுங்க. 3ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து தைரியம் கொடுங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற ரூல் இல்லைங்க. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து அதை தாங்கிடலாம், அதை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போராட ரெடியாக இருப்பீங்க, போராடிக்கிட்டு இருப்பீங்க. நீயா நானா வா பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. 4ஆம் இடத்துக்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் போய் வளர்த்துருக்க. 4ஆம் இடம்ங்கிறது அம்மா ஸ்தானமுங்க. வண்டி, வீடு, வாகனம், சுகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு அதிபதி அங்கே போய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கன்னா உங்க 9ஆம் இடத்துலங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் வீட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர முறையில் வீட்டை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகனத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் வாகனத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் அடிக்கிறது, வண்டி சீட்டு மாற்றுறது, வண்டி லைட்டு மாற்றுறது, இந்த மாதிரி ஆடம்பர செலவுகள் வண்டிக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுகம், உடம்பு, என்னோட உடம்பு இழைக்கணும், என்னோட தொப்பை குறையணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து அதுக்கான பயிற்சி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக நடத்துவீங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதாவது, இல்லை நகை வாங்குறதாவது, பர்ஃப்யூம் வாங்குறதாவது, இந்த மாதிரி ஏதாவது உங்கள் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே தருவீங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதி
போய் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. 5ஆம் அதிபதிக்கு 5க்கும் மதிப்பு 10க்கும் அதிபதியான செவ்வாய் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறதுல குழந்தைகள், மனசு, காதல், குலதெய்வம் இது சம்மந்தப்பட்ட விஷயம். இவர் போய் 12ல உட்காரும்போது கண்டிப்பாக மன விரயம்ங்கிறது உண்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. யாராவது நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காதலன் காதலிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குங்க. குழந்தைகளோட உங்களுக்கு மன அழுத்தம், மன பிரச்சனை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குங்க. குழந்தைகளோட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருந்தே தீரும். 12ஆம் இடம்ங்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகளுக்காக இல்லைன்னா நீங்கள் செலவு பண்ணியே தீரணுங்க. அதே மாதிரி காதலன் காதலி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணியே தீரணும். இல்லை அவங்க குழந்தைகளோ உங்களோட காதலன் காதலியோ உங்களை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க. இன்னொன்று ஒன்று என்னென்னா, குரு சூப்பராக அந்த இடத்த வந்து பார்க்குறாருங்க. ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய செலவு நீ உங்களுக்கு விரயமாக பண்ணாலும் அத்தனையுமே பாசிட்டிவான விஷயத்துக்கு தான். அதாவது சண்டை அதிகமாகும் போது அந்யோன்யம் கூடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சண்டைகள் அதிகமாகும் போது அந்யோன்யம் கூடுறதுக்கான ஒரு ப்ளஸ் தான் ஜாஸ்தியாகும் மொழியே பிரிவுக்கான இது வந்து இந்த இடத்துல நடக்காது. ஏன்னா குருவோட பார்வை அந்த இடத்துல வந்து விழுந்துட்டு இருக்குங்க. அதான் வந்து மெயினான ரீசனுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காங்க. 6ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிரி, நோய், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்க. 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களோட எதிரி உங்களுக்கு லாபமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடைக்கப்பட்ட தங்க அணிகலன்கள், ஏதாவது நகைக்கு வந்து அடகு வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க அந்த அடகு வச்சிருந்த தங்க அணிகலன்களை நீங்கள் மூக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் வந்து கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்கணும், வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்கு கடனுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே 7ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்தை உட்காந்து 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணவன், மனைவி, நண்பர்கள் மற்றும் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயம் போய் 8ல் போய் உட்காந்துங்க. அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்காரும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போ நண்பர்கள் வந்து உங்களுக்கு துரோகிகளாக மாதிரி இருப்பாங்க. பார்ட்னர்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய துரோகங்களை பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் கண்கூடா ஒரு பெரிய சேஞ்சை வந்து இந்த இடத்துல வந்து பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிறக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மார்ச் 15க்கு அப்புறமே மாற ஆரம்பிப்பீங்க. சுமூகமாக பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிப்பீங்க. அது கம்ஃபர்ட் ஜோனுக்காக கன்வெர்ட் ஆகும். பிரிஞ்ச கணவன் மனைவி வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்ச காதலன் காதலி வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பார்ட்னர்ஸ், பிரிஞ்சு போன பார்ட்னர்ஸ் வந்து திரும்ப சேர்றதுக்கோ இல்லை புது பார்ட்னர் வரதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு துரோகம் பண்ண நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. புது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கண்கூட அந்த மார்ச் 29 கிட்டத்தட்ட நீங்கள் இது எல்லாத்தையுமே பார்க்கலாமுங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு பாகிஸ்தானம்ங்கிற 7ஆம் அதிபதியும் பாகிஸ்தானமும் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் அதிபதியும் பாகிஸ்தானமும் 9ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. திருமண தடைகள் இருந்தால் அதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு வந்து இந்த அஷ்டம சனியில் வந்து கல்யாணம்லாம் ஸ்டார்ட் பண்ணி நின்று போயிருக்குங்க. அதனால வருத்தப்பட்டு இருப்பீங்க. இனிமேல் எனக்குலாம் கல்யாணம் ஆமான்னு எங்கிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல தந்தை மூலியமா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், வாக்கியங்கள், நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆவாருங்க. அதே மாதிரி லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது வேலைக்காக கண்டிப்பாக வந்து வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்காக உங்கள் தூக்கம் கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைக்காக அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் செவ்வாய் மாறுற வரைக்கும் இதெல்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட அழுத்தம் இருக்கும். வேலை பிடிக்காம தான் இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12ல் போய் செவ்வாய் மறைஞ்சு போகிறதால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த சனிப்பாய்க்கு அப்புறம் நீங்கள் புது வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அஷ்டம சனி மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தை உங்கள் நியர்பை அஸ்ட்ராலஜர்கிட்டயோ உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்டயோ கொண்டு போய் காட்டி இந்த மாதிரி எனக்கு 7ரை சனி மாறப்போகுது, புதிய தொழில் அமையும்னு சொல்கிறாங்க, புதுசாக வேலை மாறுவேன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் அமையும்னு சொல்கிறாங்க, பிரிஞ்ச குடும்பம் சேரும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதி வந்து போய் 12ல் போய் மறையிறதுனால குழந்தைக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செலவு பண்ணி விரயம் பண்ணி குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட சொல்லி கேட்டு ஏதாவது பிளாக், அதாவது தசை நல்லா இருக்கணும், புக்தி நல்லா இருக்கணும், அந்தரம் நல்லா இருக்கணும், இது எல்லாமே நல்லா இருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னா கோச்சார தடை இருக்கும். உங்களுக்கு கோச்சாரம் வந்து ஒர்க் பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த தசை புக்தியில் ஏதாவது தடை இருக்குது, ஏதாவது பகை கிரகத்தோட கால் வாங்கியிருக்குது அப்படின்னு ஜோசியர் சொன்னாங்கன்னா அதுக்கான என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்ட்டு எந்த கோயிலுக்கு போனால் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா புது வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. புது லைஃபுங்க. கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ, எதெல்லாம் உங்களை கேவலமாக சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிச்சோ, யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடி நெஞ்சு நிமிர்ந்து நீங்கள் நடக்கிறதுக்கான காலம் வரப்போகுதுங்க. அவங்க வந்து கை தட்டி உங்களை
தப்பாக உங்களை பேசிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடிய நேரம் வந்து மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் நம்பி காத்துக்கிட்டு இருக்கலாங்க. 200% இது எல்லாமே நடந்தே தீருங்க. எப்படி நடக்கும்லாம் கேட்காதீங்க. ஆனால் சனி உங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையை எப்படி கெடுத்து குட்டிச்சோறாக்கினாரோ அதே மாதிரி சனி அந்த இடத்துல மாறும்போது எப்படி குட்டிச்சோறான வாழ்க்கையை வந்து கண்டிப்பா அவர் வந்து மாத்தி கொடுக்கறதுக்கான எல்லா சப்போர்ட்டையுமே அவர் பண்ணாம போக மாட்டாருங்க. அவர் பண்றாரோ இல்லையா, அவர் உங்களை விட்டு வெளியில போயிட்டாருனாலே நீங்களா சொந்தமா பண்ணிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி வந்து இழந்த வாழ்க்கையே திரும்ப வருமானு தெரியாது. ஆனா புது வாழ்க்கை இழந்ததை விட சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டான ஒரு கண்டென்ட்ல உங்களுக்கு சொல்ல முடியுங்க. கண்டிப்பா உங்க ஜாதகத்தை பார்த்து அந்த சின்ன சின்ன தடைகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணி எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ அந்த கோயிலுக்கெல்லாம் போங்க. கீழே இருக்கிற என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கூட இல்லைன்னா பார்த்து கூட உங்களுக்கு சொன்னேன். சிம்பிளான பரிகாரங்கள் என்னன்னா உங்களுக்கு சொல்றாங்க. பேசலான்னு ப்ரையாரிட்டி என்னால் உங்களுக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. என்ன மாதிரி எல்லாம் வந்து கடகராசிகள் புது வாழ்க்கையெல்லாம் பண்ணலாம். எதெல்லாம் உங்களுக்கு தடங்களா இருக்கும் அதெல்லாம் எப்படி இனிமே நீங்க உடைச்செறிய முடியுங்க. தனி வந்து இனிமே அதுக்கான தடையா இருக்க மாட்டாருங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன டிப்ஸா நம்ம சொல்லிட்டே வரும். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கோச்சார பலன்கள், பொதுவ பலன்கள், இது எல்லாம் வந்து 100% ஒர்க் ஆகிறதுக்கு வந்து உங்க ஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஜாதகத்தை கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு அனுப்பி வச்சு பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா பார்த்து சொல்றாங்க. வாழ்த்துக்கள். அருமையான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கான்பிடென்ட்டா வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.